கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா? கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேலையில நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வச்சு பார்க்க போறோம். நிறைய பேரு எனக்கு யார் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, எனக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கின வேதனைப்படுறத கர்த்தர் அறிஞ்சுதான் உங்களோட பேசுறாரு. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், சொந்த பந்தம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாசல் இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களாவு எல்லாமே இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், உத்தியோகம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா கூட ஒரு தனிமை உணர்வு, எனக்கு யாரு இல்லை, எனக்கு யார் இருக்கிறாங்கன்ற ஒரு நிலைமையில வருது. இதனால கர்த்தர் உங்களை பார்த்துட்டு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. பாருங்க, யோபுன்ற மனுஷன் கூட ஒரு தெய்வ பக்தி மனுஷன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன். யோபு பைபிள் இருக்கிறாரு. அவரு ஒரு காரியம் சொல்றாரு. இதுல யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவரே என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? என்ன சொல்றாரு? கண்டவே எனக்கு என் காரியத்தை நீங்க மேல் போட்டுங்க, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அதனால ஆண்டவரே என் காரியத்தை மேல போட்டுங்க, என் காரியத்தை நீங்க மேல போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுகிறாங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, எனக்கு யாரும் கை கொடுக்கத்தக்கவங்க யாருமே இல்லைன்றாரு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க இந்த நிலைமையில இருக்கலாம், இந்த நிலைமையில நீங்க இருக்கலாம். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவுறவங்க யாரும் இல்லை. நீ நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாவத்துக்கு காரணம் என்னன்னா, யாரும் இல்லை, விசாரிக்கிறவங்க யாரும் இல்லை, உதவி செய்யறவங்க யாரும் இல்லை, இப்படி இருக்குன்னு என்னை பற்றி நினைச்சுக்கவே மாட்டாங்க. நான் ஒரு தடவை உதவி செய்தப்ப எல்லா உதவியும் வாங்கிக்கினாங்க, இன்னைக்கு நினைச்சும் பார்க்க மாட்டாங்க, திரும்பியும் பார்க்க மாட்டாங்க, போன் பண்ண போனே எடுக்க மாட்டேன்றாங்கன்னா. அதுதான் இப்ப முன்னெல்லாம் போனே கிடையாது, லேண்ட்லைன், அதுக்கு முன்னாடி அது கூட கிடையாது. அப்போ கதை வேற. இப்போ அப்படி இல்லை, யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமை. என்னன்னா, போன் பண்ண போன் கால் எடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஒருவேளை உங்க நிலைமை அப்படி இருக்கலாம். எனக்கு யாரும் விசாரிக்கிறது இல்லை, நான் போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை, ஒரு நாளை நான் உதவி செய்துக்கிறேன், இன்னைக்கு எனக்கு போன் கூட பேச மாட்டேன்னு நினைக்கலாம். கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. யோபு போல என் காரியத்தெல்லாம் உங்க மேல போட்டுங்க, எனக்காக யார் படைப்படுவாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, யோவான் 5:2. எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் வாசலின் அருகே இருக்கிறது, அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இப்போ இயேசு வாழ்ந்த நாட்கள்ல இந்த பெதஸ்தான்ற ஒரு குளம், அதுல 5 மண்டபம், அந்த குளத்தில் தண்ணி இருக்கும். இந்த குளத்தில் தண்ணி இருந்தா ரொம்ப வியாதியா இருக்கிறவங்க, ரொம்ப டாக்டரால கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க, மாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க குளத்துக்கிட்ட காத்து நிற்பாங்க. காத்துருந்தா எப்போ ஒருத்தர் திடீர்னு ஒரு தூதன் அந்த தண்ணியில இறங்கி ஒரு கலக்கிட்டு போயிடுவாங்க. கலக்கிட்டு போயிட்டா தண்ணிய அதுக்கு சுத்தில காத்துனே இருப்பாங்க. யார் முதல்ல தண்ணியில இறங்குறாங்க எப்பேற்பட்ட வயதான சுகமாயிடுவாங்க. அப்படி நடந்துருக்கு கொஞ்ச நாள், ரொம்ப காலமா நடக்குது. ஆனா அங்க 38 வருஷமா ஒரு வியாதி, படுக்கையா இருக்கிற ஆளு, நடக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, பேரலைஸ் ஸ்ட்ரோக் மாதிரி அப்படியே விழுந்துட்டு இருக்கிறாரு. 38 வருஷம், நினைச்சே பார்க்க முடியல. என்னன்னு அப்படியே இருக்கும்போது யாரும் கண்டுக்கிறவங்களே இல்லை. பாருங்க, ஒருவேளை அவருக்கு பிள்ளைங்க இருந்தாங்களோ இல்லையோ, மனைவி இருந்தாங்களோ, யார் இருந்தாங்களோ யார் இல்லையோ தெரியல, மொத்தத்துல அவர் கண்டுக்கிறவங்க யாரும் இல்லை. என் வியாதி சுகமாவாதான்னு சொல்லி அவர் அந்த குளத்துக்கிட்டே படுத்துனுக்கிறாரு. படுத்துனுக்கும் போது யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். பாருங்க, இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். யாரும் பாக்குறவங்க இல்ல, யாரும் கேட்கறவங்க இல்லைன்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? தேடி வர்றாரு. அவரு யார் கூப்பிட்டாங்களா? இது மாதிரி வியாதிக்கு வாங்கினா கூப்பிட்டாங்களா? இல்ல அவரையும் யாரும் கூப்பிடல, யாரும் சொல்லல. இவருக்கு தெரியும், அவர் தேவாதி தேவன் மனுஷரூபமா வந்தாரு. அவருக்கு எப்படி 38 வருஷமா வேதனைப்பட அவருக்கு தெரியும். இயேசு பிறந்து 33 வருஷம் தான் உலகத்துல இருக்காரு. ஆனா அவர் பிறக்கத்துக்கு முன்னால இருந்து அந்த குளத்துக்கிட்ட, பெதஸ்தா குளத்துக்கிட்ட இருக்கிறாரு. அவரு இப்போ ரொம்ப என்ன பண்ண, ஐயோ இந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு சொல்லிட்டு எப்படியாவது சுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க வராரு. என்ன பண்றாருன்னா,
அதான் யோவான் 5:5 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அப்போ அங்க இருக்கும்போது என்ன பண்ணார், வந்து பார்த்து கேக்குறாரு, என்னப்பா நீ வெகு காலமா சுகவீனமா இருக்கன்னு தெரியுது. அவருக்கு தெரிஞ்சு ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ சுகமடையணும்னு விரும்புறியானார். அவருக்கு எப்படி சர்க்காஸ்டியா இருக்கு. சரி, ஆமாயா நான் விரும்புறேன், அதுக்கு தான் இங்க படுத்துனுக்கிறேன். என்ன தேவ தூதர் வந்து கலக்கிட்டு போறாங்க மெய்தான், ஆனா முதல்ல இறங்கினா தான் அவங்க சுகமாகுது. என்ன இந்த குளத்துல இறக்கத்துக்கு யாருமே இல்லை, அதனாலதான் இப்படியே இருக்கிறேன் நானு, சுகமடையாது இத்தனை வருஷமா இங்க இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு, அங்க வந்து அவர் நிலைமையை அறிஞ்சு, அவர் வேதனையை அறிஞ்சு என்ன பண்ணாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நடாண்டார். உடனே படுக்கை எடுத்து நடக்கிறாரு. ஒரே வார்த்தை தான். பாருங்க, நம்ம ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். நீங்க இந்த பெதஸ்தா குளத்து அருகில் இருந்த அந்த ஆளை போல நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவுறவங்க யாரும் இல்லை, என் நிலைமை இப்படி இருக்குதேன்னு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை அறிவார். வசனம் ஒண்ணு இருக்குது, உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன தேவையில இருக்குதோ அந்த தேவை அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு, உன் தேவையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறாரு. அறிந்த தேவன் உன் தேவையை சந்திக்கும்படி உன்னிடத்துல வருகிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? என்னை யாரும் கேட்கறவங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விசாரிக்கிறவங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யார் விசாரிச்சாலும் விசாரிக்கினாலும் சொந்தம் பந்துக்களை கூட கண்டுக்கலனாலும் இயேசு நேசிக்கிறார். உன்னை தேடி வராரு. என்ன பண்ண, நீ அவற்றும் பிரச்சனையை சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, உன் தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். உன் காரியத்தெல்லாம் அவர் பொறுப்பேற்றுவார். அவர் உனக்கு விடுதலை கொடுத்துட்டு அவர் நல்ல வராது. ஏன்னா அவர் அன்புள்ள தேவன். அவன் நினைச்சே பார்த்துக்க மாட்டான். இயேசு இருக்கிறான்னு உள்ள கேள்விப்பட்டுக்கலாம், இயேசு வந்து இப்படி சுகப்படுத்துவான்னு நினைச்சே இருக்க மாட்டான். அவன் நினையாத நேரத்துல வந்து கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். அதனால நீ உனக்கு இயேசுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல, ஆனா இப்ப கேள்விப்படுற, உன்னை இயேசு நேசிக்கிறாரு. உன்னை இயேசு நேசிக்கிறாரு. உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாரு. உன் கவலையை அவர் அறிந்திருக்கிறார். உன்னை தேடி வராரு. அந்த 38 வருஷமாய் படிக்கல இருந்த அந்த பெதஸ்தா குளத்து அருகில இருந்த அந்த ஆளை கர்த்தரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சுகப்படுத்துறது போல உன்னை சுகப்படுத்த, உன் தேவையை சந்திக்க, உன்னை விடுதலையாக்க, உன் சமாதானத்தை கொடுக்க, உன் பாவ மன்னிப்பு கொடுக்க அவர் வருகிறார். வெறும் வியாதி மட்டும் சுகமாக்குறது இல்லை, அவரு உன் பாவத்தை அவர் மன்னிப்பார். பாருங்க, பாவத்தினால்தான் என்ன வருதுனாக்கா வியாதி வந்து செஞ்சிருக்கு. பாவம் இல்லாத கூட வியாதி வரக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, அப்படியே பாவத்தினால வந்தாலும், பாவத்துக்கு அடிமையா இருந்தாலும் உன் பாவத்தின் விடுதலை ஆக்கிட்டு இயேசு வல்லவராக்குறாரு. என்ன செய்யணும், ஒரே ஒரு காரியம், இயேசுவே நான் எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன், என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. இன்னைக்கு ஒரு கட்டப்பட்ட நிலையில நான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை உங்களை தவிர, நீங்க எனக்கு தேவையில்ல அறிந்திருக்கிறீங்க இல்லையா, என் பாவத்தை மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்கன்னு கேட்டா நம்ம பாவம் ரத்தத்தினால நம்ம கழுவி பரிசுத்தப்படுத்துவார், தகுதிப்படுத்துவார். அது மட்டும் இல்ல, அவர் என்ன செய்வாருன்னா நமக்கு விடுதலை கொடுப்பாரு. என்ன தேவையா இருந்தாலும் விடுதலையாக்க அவரால் முடியும். பாருங்க, சங்கீதம் 69:20 நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். நிந்தை என இருதயத்தை பிளக்குது, நான் ரொம்ப வேதனைப்படுறேன், எனக்காக பரிதபிக்கிறவங்க இல்லை, விசாரிக்கிறவங்க இல்லை, உதவி செய்யறவங்க இல்லை. இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறீங்களா? அந்த நிலைமையில இருக்கிறீங்களா? யார் அப்படி நிலைமையில கவலைப்படாது. உன்னை நிலைமையை பார்த்து உன் தேவையை அறிஞ்சுதான் இயேசு இப்பொழுது உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். அதனால நீங்க அவர்கிட்ட வாங்க. எனக்கு யார் உண்டு, எனக்கு யார் உண்டு நீங்க சொல்லாதீங்க, இயேசு உண்டு. யாருன்னா இயேசு உங்களுக்கு உண்டு, அதை நம்புங்க. கண்டிப்பா இந்த நாள்ல இப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அது நிச்சயம். பாருங்க, அது மட்டும் இல்ல, அதே வந்து 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்துல, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. என்னை ஆசான்ற ஒரு பாடகர் சொல்றாரு, கத்திரி பிள்ளை. இன்னைக்கு நீங்க அப்படியே சொல்லுங்க, எனக்கு பரலோகத்துல உண்மை இல்லாமல் யாரும் இல்லை, இந்த பூலோகத்துல உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை, நீங்க மாத்திரம் போதும்னு கேளுங்க. நீங்க மாத்திரம் போதும், என் பிரச்சனையை அறிந்தவன் நீங்க தான், என் வேதனையை அறிந்தவன் நீங்க தான், என் தேவையை அறிந்தவன் நீங்க தான். எனக்கு யாரும் இல்லை நான் கவலைப்படும் போது நீங்க என்னோட போய் சொன்னீங்க, எனக்கு யார் உண்டு,
சொன்ன போது நான் இருக்கிறேன் நீ சொன்னீங்கப்பா, அதற்காக சோத்திரம். எனக்கு என் பிரச்சனையை மாற்றுங்க, என் தேவையை சந்திங்க, என்ன தேவையெல்லாம் சந்தித்து அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. உங்க பாவத்தை மன்னிப்பாரு, உங்களை பரிசுத்தப்படுத்துவாரு, உங்க இருதயத்துல வருவார், உங்க வீட்டுக்குள்ள வருவார். உங்க தேவை என்னவா இருந்தாலும் கத்தரு அப்படியே சந்திப்பார். கத்த நாம சோத்திரம். அது மட்டும் இன்னொரு வசனம் கடைசியா எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கத்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. என்ன சொல்றாரு? மாம்சமா இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் தேவனாய் கத்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு. அதனால அவர்கிட்ட வாங்க, குறைகளை அறிக்கையிடுங்க, மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோது தள்ளாட விட்டார். அவர் மேல நீ பாரம் வைக்கும் போது, பாவத்தை மன்னிக்கும்படி கேட்கும் போது, அவர் உன் பாவத்தை மன்னிக்கும் போது உன்னை நீதிமான ஆக்குறார். அப்ப என்ன பண்ணுவாரு? தள்ளாட விட மாட்டார். இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அதனால யார் உண்டுன்னு சொல்லாதீங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. இயேசு உண்டு. இயேசு உங்க தேவையை சந்திப்பார். ஏதோ சொல்றான், கதை இல்லை, இது உண்மையா நடந்த சம்பவம். இது வேதத்துள்ள வசனம். உங்களை நேசித்து உங்க சூழ்நிலையை அறிந்துதான் கத்தர் உங்களோட பேசுறேன். கத்த கண்டிப்பா உங்க தேவையை சந்திப்பா. அவர்கிட்ட வாங்க, கத்தர் அற்புதம் செய்வா. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. எத்தனையோ பேர் இந்த வேலையில யாரோ கத்தாவே, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு விசாரிக்கிறவங்க யாரும் இல்லை, ஐயோ என்ன விசாரிக்கிறது யாரும் இல்லை, நான் ஆதியா இருக்கிறேன், என் தேவையை விசாரிக்கிறவங்க இல்ல, பேசுறவங்க இல்ல, உதவி செய்யறவங்க இல்ல. எவ்வளவோ பேர் இந்த பதஸ்தா குளத்துக்கிட்ட இருந்த அந்த ஆளை போல அப்படி எத்தனையோ பேர் கதறி கொண்டு இருக்காங்கப்பா. அவளை நீங்க நேசித்து தான் இந்த வேலையில நீங்க பேசுனீங்கப்பா. தேவையெல்லாம் சந்திங்க, பிரச்சனை எல்லாம் மாற்றுங்க, அற்புதம் செய்யுங்க. அந்த வேலை பாவத்தை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. அது மட்டுமல்லப்பா, அவள் தேவையை சந்தித்து ஆண்டவரே அவளை ஆசீர்வதித்து, அவளை கஷ்டமோ, கடன் தொல்லையோ, பிரச்சனையோ, வியாதியோ, வேதனையோ, கோர்ட்டு கேஸோ, என்ன காரியமா இருந்தாலும் உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதே தேவையை சந்தித்து அற்புதம் செய்து ரட்சித்து நாமத்தை மயப்படுத்தி விடுங்க. பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.